வணக்கமுங்க. பாருங்கள், இந்த மாடு வந்து விற்பனைக்கு இருக்குது. இது வந்து தலையத்து கிடையாதுங்க. தலையத்துங்க. பல் வந்து 6 பல்லுங்க. கொஞ்சம் லேட்டாக சனை பிடிச்சிக்குதுங்க. 6 பல் ஆகிடுதுங்க. மாட்டை பார்த்தா தலையத்து மடிக்காமல் பார்த்தா யார் தலையத்துன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. ஈத்து மாடுன்னு தான் சொல்லுவோன்னு. அந்தளவுக்கு மடி வந்துருக்குதுங்க. இன்னும் ஒரு வாரம் கன்று போடுறதுக்கு. இன்னும் மடி ஃபுல்லாக வைக்கிங்க. இது வந்து ப்ரீடு வந்து ஜெர்சி கிராஸுங்க. ஜெர்சி கிராஸில் மாடு வந்து நல்லா சுத்தமான ஜாதி மாடு தானுங்க. இடவெட்டு மாடு இல்லைங்க. கொஞ்சம் கிராஸ் மாடலாம் இருந்தாலும் மாடு மடி வராது. இன்னும் சுத்தமான ஜாதி மாடுங்க. பாருங்கள், கொம்பு வந்து நல்லா வெள்ளை கொம்பு. மாடு வந்து சுழி சுத்தங்க. மடியம் பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். மடியாம்பு இப்போவே இனி ஃபுல்லாக மடி வைக்கிங்க. பாருங்கள், காம்பு பாருங்கள். ஒரு அடிக்கு ஒவ்வொரு காம்பு இருக்குதுங்க. நீ தோல் சுருக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். மாடு ஃபுல்லாக மடி வந்ததுன்னா மாடு வெளியே பிடிக்க முடியாதுங்க. செட் விட்டு மாடு வெளியே பிடிக்க முடியாதுங்க. அந்தளவுக்கு மாட்டுக்கு மடி வருங்க. மாடு தலைத்துன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு மாட்டுக்கு மடி வந்துருங்க. மாட்டை பார்த்தா ஈத்து மாடு மாதிரி மடி வந்துருக்கு மாட்டுக்கு. இது வந்து நல்லா விட்டு வலிக்கான்னு குட்டிங்க. இந்த ஆயில் நல்லா கறவைங்க. நாலஞ்சு நாள் ஒரு வாரத்துக்கு மாடு கன்று போட்டுருங்க. இது கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 15 லிட்டர் உதிய கறக்குங்க மாடு. 15 லிட்டரில் இந்த பாலால் குறையாதுங்க. நல்லா கறக்கூடிய மாடுங்க. மாடு வந்து கொஞ்சம் உடச்சலாக இருக்குது. நல்லா கறக்கூடிய மாடுங்க. பாருங்கள், தோல் பாருங்கள், நல்லா மெலிசான தோல். மாடு வந்து நல்லா சைனிங்க. நல்லா கறக்கூடிய மாடுங்க. இப்போ வந்து மாடு வந்து அளவான மாடாக இருக்குதுங்க. பெருசும் இல்லை சிறுசும் இல்லைங்க. அளவான மாடாக இருக்குது. அடுத்ததுக்கெல்லாம் மாடு பெருசாகிக்கிங்க. கறவையும் பாலும் சேர்ந்து தான் கறக்குங்க. ஒரு 4 வருஷத்துக்கெல்லாம் நல்ல முறை வச்சு கறக்கலாங்க மாடு. வீட்டு கறவைக்கு மாடாகு, பண்ணைக்கு மாடாகுங்க. மாடு இது மாடு வந்து காட்டுக்கு மேய்ச்சிட்டு மாடு தானுங்க. மேவுக்கும் தண்ணிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. மாடுங்க தங்கமான மாடுங்க. மேதிங்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறக்கலாங்க. பிடிக்கிறது குழந்தைங்களும் பிடிச்சிக்கலாங்க. கறந்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லைங்க. பொம்பளையிலோ குழந்தைகளோ எந்த பிரச்சனையும் இல்லைங்க. மாடு முட்டுறது உதைக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லைங்க. குழந்த மாதிரி குணம். பாருங்க, கால் தூக்குறது பண்ணுறது ஒன்றும் கிடையாதுங்க. மாடு குழந்த மாதிரி குணம். இனி மாடி ஃபுல்லாக வைக்கிங்க. ஒரு வாரம் ஆகும் கன்று போடுறதுக்கு. பாருங்கள், சின்ன சின்ன கொம்பு நல்லா கிளி கொம்பில் இருக்குங்க.